தேங்காய் சூடம் பற்றிலாம் வாங்குறதுக்காக கருவா வந்திருக்காரு. மணி என்ன ஆகுது? மணி 10:45. இந்நேரத்துக்கு குல்ஃபி வாங்கிட்டீங்குதுப்பா. தோசை ஊற்ற போயிருக்காங்க. 2 இட்லி சாப்பிட்டோம். சட்னி நல்லா இருக்குது. தோசை ஊற்ற வாழைன்னு கேட்டாங்க. நம்மளும் தோசை சுட சுட சாப்பிட்டு பல வருஷம் ஆச்சு. ஹோட்டலுக்கு போனால் கூட ஆறி விழுந்து போய் தான் கொடுக்குறாங்க தோசை. அதனால சரி எங்கள் அக்கா ஊற்றிட்டாரு. ஊரழகு கையில் நூறழகு உன்னால் பூமி அழகே, உன்னில் நான் அழகு என்னில் நீ அழகு, நம்மால் யாவும் அழகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்கள் ராபர்ட் மீனா. இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இப்போ நம்ம வந்து திருப்பூர் வந்து கிளம்பியாச்சு. எதுக்காக அப்படின்னா கொஞ்சம் வேலை இருக்குது. அக்கா வீட்டுக்கு போயிட்டு 2 நாள் அங்கேயே ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ அங்கே போயிட்டு நம்ம என்னென்னலாம் பண்ணுறோம், நம்மளோட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ண போகிறீங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆல்ரெடி நம்ம வந்துட்டோம். வந்து பாதியில் தான் நாங்கள் நின்று இன்ட்ரோ வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருக்கோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சொல்லுங்கள். நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோக்குள்ள போகலாம். குடியர் போட்டோம். திருப்பி 6 குடியர் வெளியே வாங்க போனோம். ஆள் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கள்ளிமந்தயத்துக்குள்ளே வந்து போயிட்டுருக்கோம். இப்போதான் பைபாஸ் ஏற போகிறோம். அந்த ஊருக்குள்ள இருந்து ஃபுல்லாக இந்த நேரத்துக்குலாம் நாங்கள் எப்படி போவோம் தெரியுமா? பைக்கில் மழையில் தான், மழையில் வெயிலில் பனியில் தான் வருவோம். முதல் முறையாக நம்ம காரில் போகிறோம். ப்ரௌடாக இருக்குது. உனக்கு ராபர்ட்டு தூக்கமாக இருக்கு எனக்கு. தூக்கம் வருது. காலையிலேருந்து ஒரே ட்ராவல் தான். நாங்கள் போயிட்டுருக்கோம். வே டு திருப்பூர். யோஜி பாட்டு நீ ஒருத்தையும் பாட்டு கேட்காம இருக்க மாட்டேங்கிறியா? அம்மா வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். இது ஒரு நிமிஷம் பசங்க படுத்துக்கோ. வா. ஏய் அம்மா வீடியோ எடுத்துட்டு இருக்கேன்டா. அங்க பாரு. நாங்கெல்லாம் இதுக்கு முன்னாடி திருப்பூர்லாம் வந்தோம் அப்படின்னா, வெயிலாக இருந்தாலும் சரி, மழையாக இருந்தாலும் சரி, பனியாக இருந்தாலும் சரி, இவனையும் கூட்டிக்கிட்டு வர மாதிரி இருந்துச்சுன்னா இவனுக்குன்னு ஒரு போர்வை மாதிரி இருக்கும். சின்ன சின்ன டவல் மாதிரி இருக்கும். ஆனால் அது நல்லா குளிர் தாங்க. ஏங்க அந்த இது நல்லா இழுத்து பொத்திக்கிட்டு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. லாஸ்ட்டாக ஒரு 8:30 கன்ஃபார்ம் ஆச்சு அந்த ப்ரொமோஷன் ஷூட்டு. 8:30 கன்ஃபார்ம் ஆனனால எங்கள் அக்காவுங்க அப்போ தான் வந்தாங்க. நல்லா ஞாபகம் இருக்காங்க. அப்போ தான் சரியான மழை டைம் அது. அப்போ தான் வந்தாங்க அவங்க. கரெக்டாக வீட்டுக்கு வந்துட்டு கால் பண்ணுறாங்க, நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு. நாங்களும் கிளம்பிட்டோம், வந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சுடிதார மாட்டு உடனே கிளம்பிட்டோம். தூங்கிட்டு இருந்தேன். அப்படியே தூக்கத்தோடய எடுத்து கிளம்பி அவ்வளோ மழையோடு வந்தோம். கள்ளிமந்தயத்தில் வந்து தான் நாங்கள் அந்த மலைக்கூட்டு வாங்கி போட்டு வந்தோம். ஃபஸ்ட் டைம் நாங்கள் காரில் போகிறோம்னு நினைக்கும் போது கொஞ்சம் ப்ரௌடாக இருக்குது. 2வது நம்ம லாஸ்ட்டாக திருப்பூர் வந்துட்டு வரும்போதே நம்ம கார் புக் பண்ணியிருந்தோம். கார் புக் பண்ணி 2 மாதம் கழிச்சு தான் கைக்கே வந்துச்சு. அதனால் திருப்பூர் வந்திருந்த போது அடுத்த தடவை காரோடு வந்தோம் அப்படின்னா, நாங்கள் எப்போ கார் வந்தான்னு இல்லை, நாங்கள் பைக்கில் போகும்போதும் சரி, பஸ்ஸில் போகும்போதும் சரி, நம்ம வந்து சாமி அந்த அது என்ன சாமிங்க? எல்லக்கருப்பு சாமி கோயில். ஆனால் அது சாமியோட பேர் வந்து வேற பேர். ஆனால் எல்லக்கருப்பு சாமின்னு சொல்லுவாங்க. அந்த சாமி கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டு தான் நம்ம வந்து போவோம். பஸ்ஸில் போகும்போது மட்டும் மனசுக்குள்ள சாமி கும்பிட்டு கையெடுத்து கும்பிட்டு போவோம். பைக்கில் போனோம்னா கம்பல்சரி நின்று கும்பிட்டு தான் போவோம். இதெல்லாம் கார் வாங்கியிருப்போம்ல, அதனால வீடியோஸ்லாம் தொடச்சு விட்டு சாமிக்கு மாலை போட்டு நம்ம வந்து வாங்கிட்டு போகிறோம். எலுமிச்சம்பழம், தேங்காய் எல்லாமே நம்ம அங்கனக்கில் போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே வந்திருக்கோம், கொரியர்லாம் போட்டுட்டு வந்துட்டோம். பாதி வழி வந்துட்டோம். இப்போ குமரன் பேக்கரியில் வந்து நம்ம வந்து நின்றுருக்கோம். ஏன்னா நாங்கள் எப்போ போனாலுமே இந்த பேக்கரியில் தான் சாப்பிட்டு போனோம். இங்கே மட்டும்தான் நல்லாயிருக்கும், வேறு எங்கிட்டும் நல்லா இருக்காததுனால இங்கே வந்து வண்டி நிப்பாட்டியாச்சு. சரி இன்ட்ரோ எடுக்கவே இல்லை, எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்ட்ரோ எடுத்துகிட்ருக்கோம்.
கருவை கை வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்படியே பார்க்குறாரு சைடில், இன்னும் முடிக்கலையாடி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சாப்பிட்டு நம்ம வந்து கிளம்ப வேண்டியதான். என்னங்க தேங்காய் சூடம் பற்றிலாம் வாங்குறதுக்காக கருவா வந்திருக்காரு. நம்ம கார் வந்து அங்கே நிற்கிது. கோயிலுக்கு வந்துட்டோம். லேட்டாகி வந்தனால சாமி வந்து கோயில் வந்து பூட்டியிருக்கு. சாமியை பார்க்கலாம், ஆனால் சிலையெல்லாம் தெரியும். ஐயப்ப பக்தர்கள் வந்து கோயிலுக்கு போகிறதுக்கு இருமுடி மாதிரி ஏதோ கட்டிகிட்டு இருக்காங்க. வண்டிக்கு வச்சுக்கோமா? என்னதுங்க? வாழை வண்டிக்கு எடுத்து தரோமா? நம்ம ரிட்டர்ன் வரும்போது போட்டுருவோம். இதை நம்ம வண்டி கொண்டு போகிறோம். சுற்றிட்டு ரிட்டர்ன் வரும்போது நம்ம இது பண்ணுவோம். மாடி அங்கே நிற்கிது. ஆனால் நாங்கள் போகிறது இந்த வழி தான் போகணும். இந்த சைடு வந்து வண்டி நிப்பாட்டக்கூடாது அப்படின்ட்டாங்க. என்ன காரணம்னு தான் தெரில, ஆனால் வண்டி நிப்பாட்டக்கூடாதுன்ட்டாங்க. அதனால் ஆப்போசிட் நீங்கள் சாமி கும்பிட்றாங்க ஆப்போசிட்டில் போய் வண்டி நிப்பாட்டிட்டு சாமி கும்பிட்டுக்குங்க அப்படின்னாங்க. வேறு வழியே இல்லை. நாங்கள் வரும்போது இங்கே வந்து சாமி கும்பிட்டுட்டு உள்ளே போவோம் அப்படின்னு சொல்லி வேண்டியிருந்தோம். நாங்கள் வந்த நேரமும் கோயிலும் பூட்டியிருக்கு. ரெண்டாவது வண்டியை கூட அந்த சைடில் நிப்பாட்ட விடலை. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வண்டி ஆப்போசிட் சைடில் போய் யூட்டர்ன் பண்ணி அங்கே போய் நிப்பாட்டிட்டு சரி வந்துட்டோம், சாமியை கும்பிட்டுட்டு நம்ம அடுத்து போகும்போது கூட நம்ம இங்கிட்ட கூட நிப்பாட்டி சாமியை கும்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு கும்பிட்டுட்டு கோயிலை சுற்றிக்கி இருக்கோம். கொஞ்சம் வெள்ளனே வந்தோம்னா தெரில, இந்த சைடு வண்டி நிப்பாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க போலீஸ்கார். அவங்களையும் சொல்ல முடியாது, அவங்க டியூட்டி. அது அவங்களோட வேலை, என்ன பண்ணுறது. போலாமாங்க? போகலாம். எங்கடா எழுதிட்டு வாடா. எங்கள் பிள்ளைய கையில் பிடிங்க. விடு, அப்பாட்ட விடு, அப்பாட்ட விடு. எங்கே போய் கட்டாயி வர்றதுன்னு தெரியல. வா பாருங்க, எங்கேருந்து அது ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பிக்குது தெரியுதுங்களா உங்களுக்கு? எலுமிச்சம்பழம் அங்கேருந்து வண்டி நிப்பாடி சாமி கும்பிட்டுருக்காங்க. இதுலேயும் அது முடிக்க இருக்கு எலுமிச்சம். என்னன்னு தெரில, வழி ஃபுல்லாகவே போலீஸாக தான் நிற்கிறாங்க. அதனால் இங்கே வண்டியை நிப்பாட்டி சாமி கும்பிடக்கூடாதுப்பா, அதனால் ஆப்போசிட்டில் வண்டியை நிப்பாட்டி சாமி கும்பிட்டு போங்கப்பா அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு நம்ம அந்த சைடு வண்டியை நிப்பாட்டியாச்சு. சரி இப்போ போகலாம். நம்ம வந்துட்டோம். ஏஜி காருக்குள்ள ஏறி உட்காரு. ஆளை வந்து கட்டியாச்சு. கோயில் திறக்கலையில் சாத்தியாக இருக்குது. அதனால் நம்ம போகும்போது இன்னொரு மாலையை வாங்கி சாமிக்கு போட்டுட்டு வண்டிக்கு ஒன்றை வாங்கி போட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க.
ஏன்னா காரையும் நம்ம கோயிலுக்கு பக்கத்தில் நிப்பாட்ட முடியாது. என்னன்னு தெரில, இவ்வளோ சைடுமே போலீஸாக நிற்கிறாங்க. இல்லை எலெக்ஷன் டைம்ன்றதுனால அப்படியா, இல்லை வேறு யாரும் வர்றாங்களான்னு தெரியல. இல்லே யோஜி அங்கெல்லாம் போகக்கூடாதுடா. யோஜி யோஜி இவன் அம்மா டாப் அப்படி போடுறாரு. வண்டிக்கு பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டாச்சு. சூடாக அமைஞ்ச உடனே தேங்காய் சுற்றி உடைக்கணுன்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். எங்கள் மாமா ஃபோனுக்கு மேலே ஃபோன் பண்ணுறாரு, எங்கே வந்துட்டுருக்கீங்க எங்கே வந்துட்டுருக்கீங்க அப்படின்னு. எங்கள் மாமா ஃபோன் பண்ணுறாரு. நம்ம வண்டிக்கு பின்னாடி ஒரு அண்ணாவும் இன்னொரு சாமியும் 2 பேருமே மாலை போட்டிருந்தாங்க. 2 சாமியுமே அவங்க வண்டிக்கு தேங்காய் சுற்றி உடைச்சாங்க. உடைக்கும்போது அந்த தேங்காயில் இருந்து நெருப்பு அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ தான் தெரியுது, ராபர்ட் கையில் அந்த சூடத்தை சுற்றி கீழே போட்டாங்கல்ல, அப்போதைக்கு அந்த கங்கு பார்த்திங்கன்னா அந்த தேங்காயோடைய குடிமையிலே இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் போல். காற்று அடிக்க அடிக்க அது வந்து புகையுது பாருங்கள். அதே மாதிரி அவங்க சுற்றும்போது இருந்திருக்கும் போல இருக்கு. எங்கள் வீட்டுக்காரர் சொல்லுவார், எல்லாருக்கும் 6 அறிவு மீனா, உனக்கு மட்டும் 5 அறிவுன்னு. இப்போ நான் இது அவர்கிட்ட சொன்னேன்னா, நான் தான் சொன்னேன்ல உனக்கு 5 அறிவுன்னு, எல்லாமே உனக்கு லேட்டாக தான் புரியும் மீனா அப்படின்னு. ஏஜி இங்கிட்டு வாடி தங்கம். ஐயோ அப்படி இருக்குது, அமைய போகுது. போகுது அமர்ச்சு சூப்பர். மணி என்ன ஆகுது? மணி 10:45. இந்நேரத்துக்கு குல்ஃபி வாங்கிட்டீங்குதுப்பா. வந்தாச்சு, ஆனால் நிப்பாட்டுறதுக்கு இடம் இல்லாமல். எது நல்லா இருக்கும்? பாதாம். அம்மாவுக்கு பாதாம். அம்மா சாக்லேட் வரும். அம்மா கூட போதுங்க வீட்டுக்கே. மணி பார்த்தீங்கன்னா மணி 10:45 வந்தோம். இப்போ மணி எப்படி பார்த்தாலும் 10:50 கிட்ட இருக்கும். வந்துட்டு உட்காந்துருக்கோம். கார் நிப்பாட்டிட்டு வந்தாச்சு. எங்கள் அக்கா சமைச்சிட்ருக்காள். சமைச்சு முடிச்சுட்டாங்க. என்னங்கம்மா மூஞ்சியே தெரிய மாட்டேங்குது. வாங்க உட்காருங்க. அம்மா நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கேன். அப்பா நல்லா இருக்காங்களா? இப்ப நல்லா இருக்கீங்களாப்பா? நல்லா இருக்கீங்களாப்பா? அப்படியா? அதை மட்டும் எப்படி வருவோம்? விட்டுறானா நானு? சாப்பிட்டாச்சா? அதெல்லாம் தூக்கிட்டு போய் சரி.
பைக்ல வந்திருந்தா கூட இந்நேரம் வந்திருக்கலாம். பைக்கில் வந்தால் கூட நான் 2.5 மணி நேரத்தில் வந்திருப்பேன். காரில் வரது வந்து எவ்வளோ நேரம்? ஆஹா அப்படி இல்லை. 7:30 கிளம்பணும். ஆனால் 1 மணி நேரத்துக்கு தாராபுரம் தாண்டிட்டோம். நான் டீ குடிக்கிறப்ப 1 மணி நேரத்துக்கு வந்துட்டேன். 8:30 வந்து தாராபுரம். 7:30க்கு வண்டி எடுத்தோம். கரெக்டாக 7:30 வண்டி எடுத்தோம். 8:30க்கெல்லாம் தாராபுரம் தாண்டி குமரன் பேக்கரியில் உட்காந்துருந்தோம். இன்ட்ரோ எடுத்துட்டு அங்கே ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே இருக்கும். மறுபடியும் 9:15 அங்கேருந்தே 9:15 தான் கிளம்பணும். மறுபடியும் 9:45 இங்கே கோயில்கிட்ட வந்தோம். எடுத்துட்டியா? மீன் தொட்டிக்குள்ள இருக்க மீன் தான் வேணும், இது வேணும், வீடு தான் வேணும் எல்லாமே. தோசை ஊற்ற போயிருக்காங்க. 2 இட்லி சாப்பிட்டோம். சட்னி நல்லா இருக்கு. தோசை ஊற்ற வாழைன்னு கேட்டாங்க. நம்மளும் தோசை சுட சுட சாப்பிட்டு பல வருஷம் ஆச்சு. ஹோட்டலுக்கு போனால் கூட ஆறி விழுந்து போய் தான் கொடுக்குறாங்க தோசை. அதனால சரி எங்கள் அக்கா ஊற்றிட்டாரு. ஊற்றி விட்டுருக்காங்க. சாப்பிட்டு தூங்க வேண்டியதான். இந்த விளாக் இதோட முடிச்சுக்கலாமாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாக் நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நினைக்கிறோம். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே தொழிலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் விளாகில் பார்க்கலாம். பாய். சாப்பிட்டு தூங்க தான் போகிறோம். பாய் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தூங்குறதுக்கு மாடிக்கு வந்திருக்கோம். அது காத்து வராதா இங்க? இது ரெண்டுமே காத்து வரும். வேணா காற்று வரும். நடுவுல காத்து வரும். வேணாம் மாமா, இதுக்கு வேணால பண்ண சொல்லி அங்கே படுத்துதான் கொசு கடி. காற்று வரல, ஒன்றும் வரல. இன்னைக்கு கூட காற்று ஓரளவுக்கு விசு விசுன்னு வருது. வேணாண்டா ஜோயல். பா நல்லா குளுகுளுன்னு இருக்கு. சில்லுன்னு இருக்கு. படுத்ததுக்கு அப்புறம் காற்று இங்கே படுக்கிறீங்க அப்படின்ட்டு கீழே காற்று வச்சுக்கிறது. அப்புறம் இல்லை மேலே இப்போ காத்தடிக்குது. தூங்க போகிறோம். குட் நைட். நல்லா